போன வீடியோவில் ஃபுல் சர்க்கிள் ட்ரெஸ்ஸுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணி அளவெடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம ட்ரெஸ்ஸில் எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு கேர்ளுக்கு நம்ம எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா, ரெண்டுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளீட்டட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாரியில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு கரெக்டாக உள்ள ஒரு அளவு ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கணும். சரிங்களா, நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு கரெக்டாக உள்ள ஒரு அளவு ட்ரெஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். காட்டன் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அளவு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இப்போது நம்ம ஃபுல் ஷோல்டரோட அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டேப்பை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபுல் ஷோல்டர், அதாவது அந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் முடிகிற இடத்து வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10.25 இன்ச்சு வருது. அதை நான் வந்து டேப்பில் இந்த மாதிரி நம்ம மடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5.25 அந்த மாதிரி வரும். நான் வந்து அதை அப்படியே எடுத்திருக்கேன். இப்போது லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் ஒரிஜினல் கிளாத்தாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி 4 சைடில், ஆப்போசிட் சைடில் வந்து 4 சைடில் ஓப்பன் சைடு இருக்கணும், நம்ம சைடு ஃபோல்டிங் சைடில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப்போட அளவு எடுக்க போகிறோம். ஷோல்டருக்கு நிறைய டேப் வச்சுக்கோங்க. ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 12.5 இன்ச்சு எனக்கு வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். மேலே ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி டாப்பையும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சு. சரிங்களா, அடுத்து நான் வந்து நெக்கோட உயரம் பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். டேப்பை இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்கோட உயரத்தை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ வச்சுக்கலாம். அடுத்து நெக்கோட அகலம், அந்த ஷோல்டர் நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து கீழே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு, அதாவது ஒரு 2.5 இன்ச்சுக்கிட்ட வருது. அதுக்கப்புறம் ஷோல்டரும் ஒரு 2.5 இன்ச்சுக்கிட்ட வருது. அப்போது ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும், அதே மாதிரி நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆம்கோல் எங்கே முடியுதோ அங்கேருந்து இந்த மாதிரி டேப் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 8 இன்ச் வருது. 1.5 இன்ச் நம்ம வந்து கூட்டிக்கணும். சரிங்களா, மார்பு சுற்றளவுக்கு 1.5 இன்ச் நம்ம கூட்டிக்கணும். அதே மாதிரி ஹிப்போட அளவு வந்து எனக்கு 7.25 வருது. அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச், 9.25 இல்லைன்னா 10 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம டாப் போர்ஷனோட அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா, லைனிங் கிளாத்தில் 1 by 1 நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம ஷோல்டரையும் ஸ்லீவையும் எங்கே இணைச்சிருக்கோமோ அங்கேருந்து கை முடியுத அளவுக்கு நம்ம வந்து அளவு வந்து வச்சுக்கணும். சரிங்களா, கீழே வந்து நீங்கள் பார்டர் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தோட மெஷர்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட சுற்றளவு, கையோட சுற்றளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் வளைவு பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் டேப் வச்சு மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஆம்ஹோலோட கர்வ் லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா, அடுத்து ஆம்ஹோலோட உயரம் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது கரெக்டாக நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கிளாத்தை வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஷோல்டரில் இருந்து ஆம்கோல் முடியுத அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எல் ஷேப் அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு ஆம்கோலோட உயரம். எனக்கு வந்து 5.5 இருக்குது. சரிங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பிடிச்சு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா, இப்போது ஸ்கர்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிள்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ப்ளீட்டட்ஸ் வச்சுக்கலாம். எல்லா மெத்தடுக்குமே ஒரே அளவு தான். சரிங்களா, அளவு ட்ரெஸ் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். டேப்பு வச்சுக்கலாம். டேப்பு வச்சுட்டு கீழே வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம டாப் போர்ஷனில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம தையலுக்காக விடுறோம். அதே மாதிரி கீழேயும் 1 இன்ச்சு நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்காக தையலுக்காக விடணும். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் நம்ம வந்து 1 இன்ச்சு விடணும் மேலேயும். ஓகேவா, ரெண்டையும் அப்போ தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த அளவு ட்ரெஸ்ஸில் வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு அளவுகள் வந்து தேவைப்படும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸில் ஃபுல் சர்க்கிள் குர்த்தி, அனார்கலி குர்த்தி நிறைய ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோவாக பார்த்து கற்றுக்கலாம். சரிங்களா, அடுத்து நம்ம டேரெக்டாக எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்மளுக்கு ப்ளீட்டட் குர்த்தி, இது வந்து ஃபுல் சர்க்கிள் குர்த்தி. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஆம்கோலோட அளவு தான் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போது நம்மளை யாருக்கு அளவெடுக்குமோ அவங்கள வந்து கையை நல்லா நீட்ட சொல்லணும். சரிங்களா, நீட்டிட்டு நம்ம வந்து சைடில் நிற்கணும். சைடில் நின்றுட்டு டேப்பை வந்து சுற்றி இந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா,
டேப்பை சுற்றும் போது என்ன மெஷர்மெண்ட் வந்துச்சோ அதில் பாதி தான் நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ 14 வந்துச்சு அப்படின்னா அதில் 7 வந்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த வளைவில் வந்து நம்மளுக்கு வந்து 7 இருக்கணும், ப்ளஸ்ஸு ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகேவா? ட்ரெஸ்ஸுக்கான ஆம்ஹோல் வளைவு மட்டும் நம்மளை வந்து கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம், லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த சைடில் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் ஆம்ஹோல் வளைவை வந்து கரெக்டாக பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த கஸ்டமர்னாலும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து கையை வந்து நல்லா நீட்ட சொல்லிடுங்க. நீட்டினதுக்கு அப்புறமா நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். ஆம்ஹோல் வளைவு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனில் தான் நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கை விட்டு நம்ம கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டேப்பை சுற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 32 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக நம்ம 32 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வருது. அதில் கால் வாசி அப்படின்னா 8 தான் நம்மளுக்கு வரும், ப்ளஸ் ஒரு 1.5. ஓகேவா? நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஷோல்டர் அளவு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு எங்கே முடியுதோ அங்கேருந்து நெக்கோட உயரம் நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நீங்கள் விட்டுக்கணும். அதே மாதிரி நெக்குக்கும் நீங்கள் 1/4 இன்ச் தைக்கிறதுக்காக விட்டுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபுல் ஷோல்டர் நம்ம முடித்தாச்சு. மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் டாப்போட லெங்க்த்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கணும். இப்போ 12 இன்ச் டாப்போட லெங்க்த்து இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த 12 இன்ச் எங்கே முடியுதோ அங்கே தான் நம்ம வந்து டேப்பை வந்து சுற்றணும். அதுதான் நம்மளுக்கு ஹிப்போட அளவு. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் 30 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அதில் கால்வாசி எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஒரு 1.5 நீங்கள் லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது அப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போது நம்ம ஷோல்டர் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அளவெடுக்கிறதுக்கு அங்கேருந்து ஸ்லீவோட லெங்க்த்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் 12 இன்ச் நம்மளுக்கு ஸ்லீவோட லெங்க்த்து அப்படின்னா 12 இன்ச்சிலேருந்து அந்த கையை வந்து நம்ம சுற்றணும். டேப் வச்சு சுற்றணும் அப்படின்னா ஒரு 7 இன்ச் இல்லைனா 8 இன்ச் வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஓகேவா? அது வந்து தையலுக்கான அளவு அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அளவு வந்து விடணும். ஓகேவா? அடுத்து நம்ம ஷோல்டரில் இருந்து ஃபுல் ட்ரெஸ்ஸோட லெங்க்த்து நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து டேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், வளையக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கஸ்டமரோட லெங்க்த்து எவ்வளோ வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பக்கத்தில் டச் பண்ணி காட்டணும். அப்போ தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களோட அளவு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக கஸ்டமரை வந்து டீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது முன்னாடி எடுத்த அளவை நம்ம பின்னாடியும் கரெக்டாக மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? கஸ்டமர் வந்து விருப்பப்படுற அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை விட ஒரு 2 இன்ச் கூட்டி வைங்க அப்படின்னு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்ச்சஸ் வந்து கூட்டுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஹைட்டை நீங்கள் கூட்டி வைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஹைட்டில் வந்து டாப் போர்ஷனில் வேணுமா இல்லை பாட்டம் போர்ஷனில் வேணுமா அப்படிங்கிறத நம்மளை வந்து தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். சாரியில் பார்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஹைட்டு வந்து நம்மளுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.